நீ கேட்ட வாய்ப்பை வாழ்க்கையாகவே தருவதற்காக வந்திருக்கும் இந்த அப்பனை நீ விட்டு விடாதே. வாழ்வில் உன்னுடைய எதிர்காலம் இன்னும் பொக்கிஷமாக உன்னை வாழ வைக்கப் போகிறது. என்னை நம்பி வந்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையை நான் தாங்கி நின்று கொண்டு இருக்கும் கல்தூணாக இருந்து கொண்டு இருக்கும் போது ஆற்று நீர் போல் ஓடி கரை கண்டு விட்டதே என்று கவலைப்படாதே, கலங்காதே. உன் எதிர்கால பாதை உன் கையில் பிடியில் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. காலம் நீ செய்தவற்றை இங்கு செப்பனி கொண்டே இருக்கின்றது. செய்யப்படுவதை உணர்த்தி அறிய வைத்து கொண்டு இருக்கின்றது. செய்யாதவற்றை செய்வதால் அனுபவத்தால் உனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று உணர வைத்து கொண்டு இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் சரி, இனி இறுதியில் இந்த அப்பனின் உறுதியாலும் தெளிவாலும் நீ எப்பொழுதும் என்னை கரம் பற்றியதாலும் உனக்கான முக்காலமும் நன்றாக அமைவதற்கான நிலையை நீ நெருங்கிவிட்டாய். வாழ்க்கையில் வரும் காயங்களை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்காதே. நான் இந்த விஷயத்தில் தட்சணையை மட்டும் வாங்கி கொண்டு விட்டேனே என்றுதானே நினைக்கின்றாய். ஆனால் எனக்கு மட்டும் நீ பதில் கொடுக்கவில்லையே அப்பனே என்றுதானே உனக்கு அங்கு பல்வேறு குழப்பங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றாய். அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு பெறுகின்ற நிலையில் நீ இருக்கின்றாய். ஆனால் நான் கொடுத்துவிட்டு ஏமாற்றத்தின் விளிம்பில் மட்டும் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றேனோ என்று நீ அங்கு கலங்கிக் கொண்டு இருக்காதே. வாழ்வின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குத்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ கேட்ட வரத்தை நான் தராமல் இருப்பேனா? நீயே மறந்துவிட்டு சென்றாலும் உனக்கு எது வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் உன் விதியை நான் எழுதி வைத்து விட்டேன். இப்பொழுது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரித்து கொண்டே இரு. வாழ்வில் வரும் காயங்களால் இங்கு தவறை உணர்ந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நிச்சயம் இந்த பெயர் கொண்ட ஒருவர்தான் உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று உணர்த்தப் போகிறார். அவரை விட்டுவிட்டால் நீ என்னை விட்டுவிட்டதற்கு சமம். ஏனென்றால் நான் அல்லவா உனக்காக ஒருவரை தயார்படுத்தியிருக்கின்றேன். நான் அல்லவா அவரை உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வரும் கவலையும் அவரால் தீர்வதற்கான நிலையை இப்பொழுது நீ எட்டிவிட்டாய். பல்வேறு வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாமல் என்னிடம் கண்ணீர் விட்டு மட்டும் அழுது கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான பாதையை தெளிவுபடுத்த அவர் வந்திருக்கும் போது உனக்கு தேவைப்படும் தருணத்தில் உதவியாக இருந்து கொண்டு உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிக்க வந்திருக்கும் போது ஏன் உன்னை நினைத்து நீயே அங்கு தயக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றாய்? முடக்கத்தை உன்னுள் அனுமதித்து விட்டால் நீ முடங்கிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். தொடர் முயற்சி தான் உன்னை முதல்வனாக்க அங்கு மாற்றிக்கொண்டே இருக்கும். உன் அனுபவம் வாழ்வின் உயரத்தை காட்டும். உனக்கு வழித்துணையாக அவரும் உன்னை தேடி வந்து உனக்கான பாதையில் தெளிவான ஒன்றை தந்து உன்னுடைய வெற்றி பாதையை தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே இங்கு அழுது கொண்டிருக்காதே. விடியாத நாளும் கிடையாது. எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. காலம் உன்னை தூக்கி எறிந்து விட்டதே என்று சிந்திக்காதே. நான் உனக்காக அனுப்பியவர் உன்னை தேடி வந்து இருக்கும்போது வாழ்வின் ஏச்சுக்களின் பேச்சுக்களின் தாங்கி நின்று சுமந்து சுமை தாங்க முடியாமல் இருந்து கொண்டிருந்தாலும் இனி உனக்கு பதிலாக அவர் உன் சுமைகளை துமக்க அங்கு தயாராகிவிட்டார். என் பிள்ளையே, எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல மாற்றம் ஒன்று வராதா என்று மாறுதலுக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர இப்பொழுது அவரே வந்து விட்டார். நான் அனுப்புகின்ற நபர் என் பெயரை உடையவராகத்தான் இருப்பார். என் சாயலில் தான் இருந்து கொண்டு இருப்பார். என்னை பார்க்கின்ற மாதிரி தான் உள்ளுணர்வுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். என் குணநலங்களைத்தான் பெற்றிருப்பார். சில நேரங்களில் கோபத்தோடும், சில நேரங்களில் பொறுமையோடும், இன்னும் சில நேரங்களில் அவர் என்ன செய்கின்றார் என்றும் உனக்கும் புரியாமல் இருந்து கொண்டு இருக்கும். நேரெதிர்மாறாக செயல்படுகின்ற முடிவினிலும் ஐயோ இதை நாம் செயல்படுத்த வேண்டுமா என்ற மனக்குழப்பங்களும் உனக்கு வரும். ஆனால் மனம் குழம்பாதே, துயரம் கொள்ளாதே. அவர் நானாகவே வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது இந்த செயல்கள் எல்லாம் உன் கண்ணில் படும்போது அதை நான் தான் உனக்காக செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று
என்று உன் ஆத்மாத்மமான உணர்வு உன்னிடம் சொல்லி கொண்டுதான் இருக்கும். கவலையே வாழ்க்கையின் கடைசி என்று நீ நம்பிக்கொண்டு இருக்காதே. காலம் நடந்து முடிந்ததை நீ எண்ணிக்கொண்டே இருந்தால் மாற்றங்கள் வருவதை உன்னால் அங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நடந்து கொண்டு இருப்பதை மாற்றக்கூடியதும் நடக்கக்கூடியதை நன்றாக மாற்றக்கூடியதும் உன்னால் பொறுமை கொண்ட இந்த விஷயத்திற்கு உண்டு என்பதில் உறுதியாக இரு. நீ வணங்கும் இந்த அப்பனின் அருளால் உனக்கான திடீர் மாற்றங்கள் உன்னை வந்து சேரும்போது வாழ்வில் சரியில்லாத நேரம் என்று ஒன்று இருக்கின்றதோ என்று நினைத்து கவலைப்படாதே. எத்தனை துயரங்கள் உன்னை கழுத்தை நிறுத்தி கொண்டு அங்கு இனிமேல் முடியவே முடியாது என்று உன்னை வீழ்கடித்து சென்றாலும் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான விஷயத்தில் நான் நெருங்கி விட்டேன். உன் இதயத்தில் நான் குடிக்கொண்டு இருக்கும்போது உன் இதயத்தின் சத்தத்தை நான் கேட்காமல் சென்று விடுவேனாம்? உன் வாழ்வை நல்வழிப்படுத்துவது தானே என் பொறுப்பு. கால நேரத்தை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. இந்த அப்பனின் திருவடியை பற்றி கொண்டு வந்த பிறகு எதற்காக உனக்கான ஆபத்தை நினைத்து நீ சுணக்கம் கொண்டு இருக்கின்றாய்? சஞ்சலப்படாதே. உன் மனம் எதையோ எண்ணி எண்ணி மனதில் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. கடல் அலை போல் துயரங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருக்கின்றதே. என்னால் நிம்மதி பெறவே முடியவில்லையே என்று உன்முகம் சொலித்து கொண்டே இருக்கின்றாய். உன் முயற்சி வீழ்த்துகின்ற அளவுக்கு உன் மனதின் கவலைகள் எப்பொழுதும் நிரம்பிக்கொண்டே இருக்கின்றது. உன் கவலைகளை என்னிடம் கூறுவதால் என்ன தயக்கம் என் கண்ணின் மணியே? நானே உனக்கு தோளோடு தோள் நின்று இங்கு எல்லாம் உறவுமாக சுற்றி சூழ்ந்து உன் அத்தனை விஷயத்திலிருந்தும் அத்தனை ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி உனக்கான வெற்றி சுபிட்சத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். வாழ்வில் பொறுமையும் கனிவும் அமைதியும் வாழ்க்கையே என்ன எண்ணி குடத்தில் இட்ட விளக்கை போல் ஒளி வீசினால் எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்றுதானே நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய். உன் பொறுமைக்கும் எல்லை உண்டு. நீ சொன்ன பொறுமையை நான் தாண்டி விட்டேனே அப்பா. இனியும் நான் எத்துணை காலங்கள் எத்துணை வருடங்கள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ கொண்ட பொறுமை வாரங்களையும் நாட்களையும் வருடங்களையும் தாண்டி கொண்டே இருக்கின்றதே. ஆனால் நான் மனதில் எண்ணிய செயல் மட்டும் இன்னும் நிறைவேறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்வில் ஏனி போல் உயர்த்தத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. நீ வணங்கும் இறைவனை நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து நீ அங்கு இருந்து விடாதே. உன் வாழ்வில் நினைக்கும் காரியங்கள் அத்தனையும் நிறைவேறாமல் ஏதோ ஒன்று தடுத்து கொண்டு வெற்றியடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது முட்டுக்கட்டையாக என் தடைகள் மட்டுமே வந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசிக்கின்ற இந்த வேளையில் உன் தடைகளை அகற்றுவதற்குத்தான் இந்த சாய்தேவன் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். எதை தடை என்று எண்ணிக்கொண்டு இருந்தாயோ அத்தனை தடைகளையும் தாண்டி இப்பொழுது உன் கைகளுக்கு அந்த வெற்றியை தருவதற்காகத்தான் அவர் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறார். காலமும் நேரமும் கைகூடி வந்து உனக்கான கெட்ட நேரத்தை அளித்து உன் வாழ்வில் ஓய்ந்தே போய்விட்டது முடிந்தே விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்த காரியத்தை நான் புதிய அத்தியாயத்தோடு தொடங்கி வைக்க வந்திருக்கின்றேன். நீ பலன் பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீ நினைத்தது தகுந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கும் வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக நீ மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்வு திருப்தி இல்லாமல் அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு உன் மனதில் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய். பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக ஆக்கிவிடுமோ என்று மனம் கலக்கம் அடைகிறாய். கலங்காதே, அதிர்ஷ்டம் வந்து விட்டது. அந்த அதிர்ஷ்டத்தை நான் அவரின் மூலம் கொண்டு வந்து என் பெயர் கொண்ட ஒருவரின் மூலம் கொண்டு வந்து உனக்கான வெற்றி வாகி சூடுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் வாழ்வு உடைந்த ஜாடியை போல் இருந்து கொண்டு இருந்தாலும் அதை ஒட்ட வைக்க முடியாதோ என்று உன் மனம் கலங்கி சித்தம் மனம் போன போக்கில் அங்கு என்ன செய்வதென்று அறியாத உன் சிக்கலை நான் தீர்க்க வந்திருக்கின்றேன் என்று நம்பிக்கொள்ளும் வரையில் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்கும். மனம் கலங்கி புலம்பாதே என் கண்ணின் மணியே. உன் கலங்கிய மனதிற்கு சிக்கலான வாழ்வை
மாற்றியமைக்க உன் நல்ல மனதை என்னை வழங்குவதால் இனி நல்லதொரு மாற்றத்தை இனி எப்படி தராமல் இருப்பேன். இதோ அந்த மாற்றத்தை உனக்கு பிடித்தவரின் மூலமே கொண்டு வந்து, என் பெயர் கொண்ட ஒருவரின் மூலமே கொண்டு வந்து உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் வந்து இருக்கும்போது, என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசமாகத்தான் இருக்கப் போகிறது. உன்னை குற்றம் சொல்ல யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். கிடைப்பதை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரே ஒரு முறைதான். நீ நினைத்தது தான் பலிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.